السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. وقال أيضا: ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من سأل الله الشهادة بصدق بلغه الله منازل الشهداء وإن مات على فراشه. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஏனைய நபிமார்கள், நம்முடைய முன்னோர்களான உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபா தாபஈன்கள், வலிமார்கள், நம் முன்னோர்கள், குறிப்பாக இந்த புனிதமிகு ஆஷுரா தின சிறப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் தந்தை, இக்கல்லூரினுடைய தகுதிமிகு துணை முதல்வர் ஹசரத் கிபலா அவர்களின் மீதும், முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத் கிபலா அவர்கள் முதற்கொண்டு ஏனைய உஸ்தாதுமார்கள், இந்த சிறப்பு கருத்தரங்கத்திற்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய ஹசரத் அவர்களின் மீதும், ஜமாத்தார்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷுஹதாக்களின் மாண்பு என்ற ஒரு அருமையான தலைப்பிலே இங்கே ஒரு சிறப்பு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஷுஹதாக்களினுடைய மாண்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இறைவனுடைய படைப்புகளில் எல்லா படைப்புகளும் சமம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாட்களிலே சில நாட்களை விட சிறப்புப்படுத்திய இறைவன், இடங்களிலே சில இடங்களை மற்ற இடங்களை விட்டும் சிறப்புப்படுத்திய இறைவன், மனிதர்களிலேயும் கூட சில மனிதர்களை மற்றவர்களை விட சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மனிதர்களிலே ஆக சிறந்தவர்கள் யார்? மனித குலத்தினுடைய ஈடேற்றத்திற்காக வருகை தந்த நபிமார்கள். அவர்களுக்கு அடுத்து சிறப்புக்குரியவர்கள் யார்? வாழ்க்கையிலே உண்மையாளர்களாக இருந்த சித்தீக்கீன்கள். அதற்கடுத்து சிறந்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்த சுஹதாக்கள், இவர்களுக்கு அடுத்துதான் சாலிஹீன்கள் என்கின்ற நல்லோர்களுடைய பட்டியலை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சுஹதாக்கள் என்றால் யார்? சுஹதாக்களுடைய பட்டியல் என்பது வெறுமனே போர்க்களத்திலே உயிர் நீக்கக்கூடிய அந்த தியாகிகளோடு நிற்பதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை ஷஹீத் என்று சொன்னார்கள்? நீண்ட நெடிய பட்டியல். வயிற்று வயலிலே இறந்தவர், தண்ணீரிலே மூழ்கி இறந்தவர், கட்டிடங்களுக்கு மத்தியிலே இடுபாடிலே இறந்தவர், பிரசவ நேரத்திலே உயிரிழந்த ஒரு பெண்மணி என்று சொல்லி ஷஹீதுகளுடைய பட்டியல் நீண்டதாக இருக்கிறது. அந்த பட்டியலிலே முதலிலே இருக்கக்கூடியவர்கள் போர்க்களத்திலே சென்று இந்த தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்த அந்த உத்தமர்கள் தான் ஷஹீதுகளுடைய பட்டியலிலே முதல் தரத்திலே இருக்கிறார்கள்.
மற்ற யாருக்குமே கிடைக்காத பல சிறப்புகளை அல்லாஹு தாலா ஷஹீதுகளுக்கு வைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஃபிக்ஹ் மசாயில்களிலே மற்றவர்களை குளிப்பாட்டுவதை போலவோ மற்றவர்களை அடக்குவதை போலவோ ஷஹீதுகளுக்கு நடப்பதல்ல. மற்றவர்கள் சாதாரணமாக இறக்கின்ற பொழுது அவர்களை குளிப்பாட்டி தூய ஆடையிலே அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஷரியத்து ஒரு போர்க்களத்திலே உயிர் தியாகம் செய்த அந்த ஷஹீதை அவருடைய இரத்த கரையோடு அதே ஆடையிலே அடக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்படி என்றால் ஒருவருடைய பாவங்களை சுத்தம் செய்வதிலே தண்ணீரை விட ஷஹீதினுடைய ரத்தம் தான் முந்தைய அந்தஸ்திலே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சொல்ல போனால் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலைக்கு மேல் நிற்கிறார்கள். அந்த மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சித்தீக்குல் அக்பர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மலை சற்று குலுங்குகிறது. அதற்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் இப்படியும் விளக்கம் தருகிறார்கள். உலகத்திலே ஆக சிறந்த மனிதர்கள் தன் மேல் இருந்த சந்தோஷத்தினால் தன்னையும் அறியாமல் அந்த மலை குலுங்கியது என்றும் கூட சில விளக்கங்களை தருகிறார்கள். அப்படி ஆடிக்கொண்டிருந்த மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கால்கால் சற்று மிதித்து இப்படி சொன்னார்கள், மலையே ஏன் நீ ஆடுகிறாய்? உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்தீக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் ஒரு ஷஹீது பூமியின் மீது இருப்பது என்பது அது எவ்வளவுக்குரிய பரக்கத்து, அது எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இங்கே விளங்க வேண்டும். அதனால்தான் பல சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்களுக்கு ஷஹாதத்து வேண்டும் என்பதை இறைவனிடத்தில் கேட்டு பெற்ற எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாற்றை நாம் காண்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸஅலல்லாஹ அஷ்-ஷஹாதத பிஸித்கின், யார் தூய மனதோடு உண்மையான முறையில் இறைவனிடத்திலே ஷஹாதத்து வேண்டும் என்று கேட்கிறாரோ, பல்லகவுல்லாஹு மனாசில ஷுஹதா, அல்லாஹ் அந்த அடியாரை ஷஹீதுடைய அந்தஸ்திற்கு எத்த வைக்கிறான். வ இன் மாத அலா ஃபிராஷிஹி, அவர் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய படுக்கையிலே மௌத்தானாலும் சரியே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது எப்படி? படுக்கையிலே இறக்கக்கூடியவருக்கு எப்படி ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும்? வரலாற்றில் பார்க்கிறோம். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு நிகழ்வு. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே சென்று விட்டு இரவு நேரத்திலே மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். மதீனாவிற்கு உள் வருகின்ற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வானத்திலே முழுமதி நிலவை பார்க்கிறார்கள். முழு பௌர்ணமி அன்று அந்த நிலவினுடைய அழகை பார்க்கிறார்கள். பார்த்தவர்களுக்கு அந்த அழகை பார்த்தவுடன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முகம் தங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அந்த முகத்தை கனவிலும் நனவிலும் காணும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அந்த முகத்தை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு முகம் ஞாபகத்திற்கு வந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி துஆ செய்கிறார்கள் அல்லாஹு தஆலா விடத்திலே, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், இறைவா உன்னுடைய பாதையிலே எனக்கு ஷஹாதத் என்கின்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக என்று அத்தோடு நிறுத்தவில்லை. அடுத்து சொன்னார்கள், வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், என்னுடைய மரணத்தை உன்னுடைய ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஊரிலே மதீனாவிலே நீ ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம், நமக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றால் மதீனாவுக்கு வெளியே சென்று போர் செய்ய வேண்டும். மதீனாவை விட்டு வெளியே சென்று போர் செய்தால்தான் ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்கிறார்கள்? எனக்கு ஷஹாதத்தும் கிடைக்க வேண்டும், அதே நேரத்தில் என்னுடைய மரணம், என்னுடைய மன்னரை அது மதீனாவிலே இருக்க வேண்டும் என்று கேட்டவுடன் அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூலாக்கி என்ன செய்தான்? ஒரு ஃபஜருடைய தொழுகையிலே தொழ வைத்துக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூதனுடைய கைகளால் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹாதத்துடைய அந்தஸ்தும் கிடைக்கிறது, மரணமும் நபியினுடைய அந்த மதீனத்து மண்ணிலே அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உண்மையான முறையிலே ஷஹாதத்தை இறைவனிடத்திலே கேட்டால்
நீங்க எங்கே இருந்த பொழுதிலும் எந்த நிலையிலே இருந்தாலும் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சஹாபாக்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வெற்றிகள் அல்லாஹ் கொடுத்தான்? இன்று உலகம் முழுவதும் கோடான கோடி இஸ்லாமியர்கள் இருந்தும் கூட நமக்கு ஏன் வெற்றிகள் இல்லை? இந்த இரண்டு விஷயங்களை யோசிக்கிறோம். இந்த இரண்டுக்கும் ஒரே காரணம், சஹாபாக்களிடத்திலே ஷஹாதத்தின் மீது ஒரு தீராத ஒரு தேட்டம் இருந்தது. இன்றைய இஸ்லாமியர்களிடத்திலே ஷஹாதத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், பிற்காலத்திலே ஒரு நேரம் வரும், அபுதாவுதிலே வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உங்களை எதிரிகள், இஸ்லாமிய எதிரிகள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காக ஒன்று கூடுவார்கள். எப்படி ஒரு உணவு தட்டு தயாரிக்கப்பட்டு அந்த உணவு தட்டில் சாப்பிடுவதற்காக எல்லோரையும் அழைக்கப்படுவதை போல் உங்களை எதிர்ப்பதற்காக எல்லோரையும் அழைக்கப்படும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அன்றைய நாள் நாங்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருப்போமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, இன்றை விட நீங்கள் அன்று எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் கடல் நுரைகளைப் போல் நீங்கள் அங்கும் இங்குமாக இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா வஹனை போட்டு விடுவான். அந்த வஹன் போடப்பட்ட காரணத்தினால் எதிர்களுடைய உள்ளங்களில் இருந்து உங்கள் மீது உண்டான அந்த அச்சத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் வஹனு யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தின் மீது உண்டான ஆசை, மரணத்தின் மீது உண்டான வெறுப்பு. உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள், மௌத்தாகுவதை நீங்கள் வெறுப்பீர்கள். இந்த ஒரு தன்மை உங்களிடத்தில் வந்துவிட்ட காரணத்தினால் எதிரிகளுடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹு தாலா உங்கள் மீது உண்டான அந்த அச்சத்தை போக்கி விடுவான் என்று சொன்னார்கள். இதே நிகழ்வை யோசித்து பாருங்கள். சையதுனா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாரசீக மன்னருக்கு எதிராக அவர்கள் படையை திரட்டி சென்ற பொழுது பாரசீக மன்னனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறார்கள்? நீண்ட நெடிய கடிதம், காலிதிடம் இருந்து பாரசீக மன்னனுக்கு எழுதக்கூடிய கடிதம் என்று எழுதி கொண்டே வந்தவர்கள் கடைசியில் எப்படி எழுதுறாங்க? ஃபஅஸ்லிமு, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வ இல்லா ஃபஅத்துல் ஜிஸியத, இல்லை என்றால் முறையாக ஜிஸியாவை எங்களுக்கு வழங்குங்கள். ஏன் அப்படியும் இல்லை என்றால் வ இல்லா ஃபகத் ஜிதுகும் பிகௌமின், உங்களிடத்தில் ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? யுஹிப்பூனல் மௌத கமா துஹிப்பூனல் ஹயாத்த, அவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள், நீங்கள் வாழ்வை விரும்புவதை போல். இந்த உலகத்திலே எப்படி நீங்கள் வாழ வேண்டும், நீண்ட நெடிய நாட்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ அதை போல் தாங்கள் போர்க்களத்திலே மரணமாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மன்னனுக்கு கடிதம் எழுதினார்கள். இன்னொரு அறிவிப்பு இப்படி வருகிறது, எப்படி ரோம பாரசீகர்கள் மதுவை விரும்புவார்களோ அதை போல் மரணத்தை, வீர மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் எங்களிடத்திலே இருக்கிறது என்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பாரசீக மன்னனுக்கு கடிதம் எழுதினார்கள். என்றால் இந்த ஷஹாதத் என்கின்ற இந்த வீர மரணத்தின் மீது சஹாபாக்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்த தேட்டம், ஆசை அவர்களை எல்லோரையும் விட உயர்வாகி வைத்திருந்தது. ஒரு போர்க்களத்திலே ஒரு காஃபிர் ஒரு சஹாபியை ஷஹீதாக்குகிறார். அவர்கள் மரணிக்கிற தருவாயிலே சொன்ன வார்த்தை, ஃபுஸ்து பிரப்பில் காபா, காபாவினுடைய இரட்சகன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொன்னார்கள். போர்க்களத்திலே யார் கொள்கிறாரோ அவன்தான் வெற்றியாளன், மடிந்தவர் தோல்வி. இது உலகத்தினுடைய நியதி. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? போர்க்களத்திலே உயிர் தியாகம் செய்யப்பட்டால் அவன்தான் வெற்றியாளன் என்று சொல்கிறது. அந்த வெற்றியாளர்களை பற்றி நினைவு கூறக்கூடிய இந்த சிறப்பான கருத்தரங்கம், சொல்ல போனால் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள் நிறைய நிகழ்வுகளை மையப்படுத்தி இவன் நினைவு கூறப்பட்டாலும் சையதுனா ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீர ஷஹீதை, அவருடைய வீர மரணத்தை மட்டுமே மையமாக கொண்டு இங்கு நினைவு கூறப்படக்கூடிய இந்த நாள் நாம் யோசிக்கிறோம். அதை மையமாக வைத்து நாம் பார்த்தாலும் கூட இது ஒரு சந்தோஷத்திற்குரிய நாள் தான். அது எப்படி சந்தோஷத்திற்குரிய நாள்? அவர்கள் அநீதமாக கொல்லப்பட்டிருக்கிறார்களே,
என்றால் நம்முடைய பார்வைகளுக்கு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் தங்கள் வாழ்க்கையிலே ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை இந்த நாளிலே தான் அல்லாஹ் தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அதனால்தான் இந்த உலகத்தில் எந்த இறை நேசரனுடைய நினைவு நாளையும் அவர்கள் பிறந்த நாளிலே நாம் கொண்டாடுவதில்லை, அவர்கள் மறைந்த நாளிலே கொண்டாடுகிறோம். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே ஆக உயர்ந்த நோக்கமாக இருந்த தன் இரட்சகனை சந்திக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அவர்கள் அந்த நாளிலே தான் அடைந்தார்கள் என்ற காரணத்தினால் அதை நாம் ஒரு நல்ல நாளாக கொண்டாடுகிறோம். வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அந்த ஷஹாதத்தின் மீது உண்டான ஆசையை நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய மரணத்தையும் ஷஹீதுகளுடைய அந்தஸ்திலே வல்ல ரஹ்மான் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.